நமது சகஜ யோகா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நாங்கள் சரியாக இந்திய இலங்கை நேரம் 7 மணி, மாலை 7 மணி. இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் வகுப்பு ஆரம்பித்து விடுவோம். அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள். மேலும் ஃபேஸ்புக் வழியாக இணைபவர்கள் யாராவது முதல் தடவையாக இணைந்திருந்தால் உங்கள் பெயர் மற்றும் இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீர்களானால் உங்களை மேற்கொண்டு தொடர்பு கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நன்றி. जय श्री माता जी भैया। हेलो ललिता दीदी, जय श्री माता जी। जय श्री माता जी। யாரெல்லாம் வந்திருக்கா? ராமு இருக்கார், ராமு சார் இருக்கார், நமசிவாயம் ஜுவராஜ் இருக்கார், மற்ற ஜெயகிருஷ்ணன் சார் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். ராமு வணக்கம், ஜெயகிருஷ்ணன் வணக்கம், ரமணி வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நமசிவாயம் யுவராஜ் வணக்கம். நாங்க ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சிட்டோம் லைவ். ஓகே, அப்படியா? எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது கனெக்ட் ஆகிறதுக்கு. சரி. சரி, who is going to start now? We still have 10 minutes. இன்னும் 10 minutes இருக்கு. Okay. பவநந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். பவநந்தி, நீங்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்திருந்தீர்கள். உங்கள் மைக்ரோஃபோனை ஆன் பண்ணுங்கள். நிஷாந்தவேல் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஓம் ஐயா, நான் நல்லா இருக்கிறேன், நல்ல சுகமா இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துல மழையெல்லாம் அப்படி இருக்கு? இன்னைக்கு காலம் நல்ல மழை, ஒரு மாத காலமையில இருந்து ஒரு மதியம் மட்டும் நல்ல மழையா இருந்தது. இப்ப கொஞ்சம் மழை தான், இப்ப கொஞ்ச நாளாவே கொஞ்சம் மழை தான். மழைக்காலம் தானே? மழைக்காலம் தான். நீங்க தான் அந்த முந்தி எங்கள்ட இந்த நல்லூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? இல்லையா ஐயா, நான் வரையில. அது இன்னொருவர் நினைக்கிறேன். சரி, சக்தி வேலன் நினைக்கிறேன் அவருடைய. சரி, இருங்க, நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இலங்கை நேரப்படி 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இருங்க, இணைப்பில இருங்க. விஜயலட்சுமி மேம், ஜெய் ஸ்ரீ மாதாஜி வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜிங்க வணக்கம். இருங்க, இன்னொரு 10 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடும். ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருப்பவர்கள் தயவு செய்து, இது முதல் தடவை என்றால் உங்கள் பெயர் மற்றும் இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையான விவரங்கள், ஆவணங்களை அனுப்ப வசதியாக இருக்கும்.
தற்போது நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்கள் வீட்டில் தினமும் தியானம் செய்கிறீர்களா அப்படி என்று எங்களுக்கு சொல்ல முடியுமானால் சொல்லுங்கள். ஏனென்றால் வீட்டில் தியானம் செய்வதும் முக்கியம். ஒரு குறைந்தபட்சம் 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் தியானம் செய்வது நல்லது. நிஷாந்தவேல், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த அன்று சொன்னீர்கள்? மாதகல்ல, இல்லையா ஐயா, சுழிபுரம். சுழிபுரம். சரி, காரநகர் பக்கம் என்ன? ஆமாம், காரநகர் ரோட். சரி. நீங்கள் இதற்கு முன்னால் ஏதாவது தியான பயிற்சி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? இல்லையா ஐயா, இதுதான் முதல் தடவை. எப்படி இருக்கு உங்கள் அனுபவம் இதுவரை? கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் ஐயா. நல்லது, தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு மாசம் 2 மாசத்தில் நல்ல பயன் கிடைக்கும். ஓகே, நன்றி ஐயா, நன்றி. யுவராஜ் அவர்கள் பம்பலப்பட்டி, கொழும்பு. ராமு சார் சேலம். பவநந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். Facebook வழியாக இணைந்திருக்கும் ஏவி சௌந்தரி மற்றும் திஷாந்தி அவர்களுக்கு வணக்கம். ஏவி சௌந்தரி முதல் தடவை என நம்புகிறேன். வந்திருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் தனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் ஆரம்பித்து விடுவோம். யுவராஜ், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்களா? இருக்கிறீங்களா? சரியா, சரி, இருக்க. நாங்க இன்னும் தொடங்கிடுவோம். குரு அண்ட் ஃபேமிலி கோயம்புத்தூரில் இருந்து ஜாயின் பண்ணி இருக்கிறார்கள். மைக்கை ஆன் பண்ணி ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து. ஹலோ சொல்லுங்க. நீங்க இது ஃபர்ஸ்ட் டைமா நீங்க? இல்ல ஒரு டைம் ஃப்ரைடே அட்டெண்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தது. சரி. இது ரெண்டாவது தடவையா? செகண்ட் கிளாஸா? ஆமாங்க. சரி, வாங்க, வெல்கம். ஓகே, தேங்க்யூ. அப்துல் ஹமீத் அவர்கள் இணைந்திருந்தார்கள்.
ட்ராப் ஆயிட்டார் போல இருக்கு. அங்க வந்து கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இன்டர்நெட் அந்த ப்ராப்ளம். மட்டக்களப்பில் இருந்தானே. பவநந்தி, நீங்கள் உங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள். ராமு சார், மைக்கை ஆன் பண்ணுங்க. தற்போது சுமி அவர்கள் இலங்கையில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். சுமி, வணக்கம். வணக்கம். இருங்க, நாங்க ஒரு 5 நிமிஷத்திலே ஆரம்பிச்சிருவோம். கலா சுரேஷ் அவர்கள் இந்தியாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் கலா சுரேஷ். சைஜோகியம். அவங்க பாம்பேல இருக்கிறாங்க லலிதா தீதி. எவ்வளவு நேரம் உள்ளது? ராமு, உங்க மைக் ஆன் பண்ணுவோம். தேவி அக்கா மற்றும் கிளி அக்கா அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். வாங்க. நாங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் பொறுத்திருக்கலாம். அன்பர்கள் இன்னும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிட அவகாசம் கொடுக்கலாம் எல்லோரும் இணைவதற்கு. ஃபேஸ்புக் வழியாக இன்பநாதன் விஜய ராணி அவர்கள் இலங்கையிலிருந்து ஜாயின் பண்ணி இருக்கிறார்கள். வணக்கம். சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்னும் சற்றே பொருங்கள். பவநந்தி மற்றும் ராமு அவர்களே மைக்ரோஃபோனை ஆன் பண்ணுங்கள்.
தயவு செய்து. ராதா பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ராதா பாலகிருஷ்ணன் அவர்களே. மற்றும் கிருபா அவர்கள் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். உதயகுமார் அவர்கள் இலங்கையில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஒரு 2 நிமிடத்தில் ஆரம்பித்து விடுவோம். இருங்கள்ல. வணக்கம் ராமு சார். இன்றைய தியானத்திற்கு இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது தியான வகுப்பு ஆரம்பிக்க போகின்றோம். எனவே எல்லோரையும் நான் மியூட் செய்து தியானத்தின் போது சத்தம் இல்லாமல் இருப்பதற்காக தியான முடிவில் நாங்கள் உங்களுடன் உரையாடுவோம். இப்பொழுது நாங்கள் தியானத்தை ஆரம்பிக்கலாம். நீங்கள் நாற்காலியில் அல்லது நிலத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து நாற்காலியில் அமர்ந்திருந்தால் உங்கள் 2 கால்களையும் நிலத்தில் படும்படியாக நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். மனம்
உடலை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்டிஃபாக இறுக்கமாக இருக்க வேண்டியதில்லை. மனம் உடலை இயல்பாக இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து உங்கள் கவனத்தை உச்சந்தலை போட்டு அந்த உச்சந்தலைக்கு கொண்டு வாருங்கள் முடிந்த அளவுக்கு. கைகள் இரண்டும் உங்கள் மடியில், உள்ளங்கை வானத்தை நோக்கியவாறு, விரல்கள் முன்னோக்கியவாறு இலகுவாக அமருங்கள். இப்பொழுது நமது கவனம் உச்சந்தலையில் இருப்பதோடு நாம் ஒரு சிறிய மூச்சு பயிற்சி செய்யலாம். இது மிகவும் இலகுவானது. நாங்கள் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து, எங்கள் நெஞ்சு நிறைய மூச்சை இழுத்து, சிறிது நேரம் அதை உள்ளே வைத்திருந்த அந்த காற்றை வெளியே விடலாம். ஒரு 3 தடவை அல்லது உங்களுக்கு வசதியான வரை ஒரு நிமிடம் நேரம் எடுத்து இந்த மூச்சு பயிற்சியை செய்யலாம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து சிறிது நேரம் வைத்திருந்து வெளிவிடுங்கள். இது எங்களை தியானத்திற்கு தயார் செய்து கொள்வதற்கு. இப்பொழுது நாம் மிகவும் சுருக்கமாக நமது நரம்பு மண்டலம் மற்றும் சக்கரங்களை பற்றி ஒரு மிக சுருக்கமான அறிவுரையை கொடுத்து விடுகிறேன். முதல் தடவையாக இணைந்தவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இணைபவர்களுக்கும் அது பயன் உள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த திரையை பார்த்தீர்களானால் நமது வலது பக்கத்தில் இருப்பது நமது நரம்பு மண்டலம் மற்றும் சக்கரம், அதாவது சக்தி மையங்கள் விளக்கம். இந்த நரம்பு மண்டலம் மற்றும் சக்தி மைய சக்கரங்கள் எமது முள்ளந்தண்டு எலும்பினுள்ளே இருக்கின்றன. இந்த படத்தில் விளக்கத்திற்காக அதை பெரிதுபடுத்தி போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடிகளும் சக்கரங்களும் எமது முள்ளந்தண்டு எலும்பினுள்ளே உள்ளன. இந்த முள்ளந்தண்டின் வழியாக நமக்கு 7 சக்கரங்கள் இருக்கின்றன. முள்ளந்தண்டு அடியில் முதலாவது சக்கரம் மூலாதார சக்கரம் என்று சொல்வார்கள். அதன்பின் வயிற்றின் அடிப்பக்கத்தில் 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம், வயிற்றின் நடுப்பகுதி தொப்புள் பகுதியில் 3வது சக்கரம் நாபி, நமது இதய பகுதியில் 4வது சக்கரம் அநாகதம், நமது தொண்டை பகுதியில் 5வது சக்கரம் விஷுதி, நமது நெற்றி பகுதியில் 6வது சக்கரம் ஆக்ஞா, 7வது சக்கரம் நமது தலை உச்சியில் சஹஸ்ராரம். இந்த 7 சக்கரங்களை தவிர மிகவும் முக்கியமான ஒரு சக்தி நமது முள்ளந்தண்டு அடியில் உள்ள முக்கோண எலும்பில் உள்ளது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்களானால் இந்த முதலாவது சக்கரத்திற்கும் 2வது சக்கரத்திற்கும் இடையில் நீங்கள் அந்த முள்ளந்தண்டு அடியில் அந்த முக்கோண எலும்பை காணலாம். அதன் உள்ளே நமது குண்டலினி சக்தி இருக்கிறது. இந்த குண்டலினி சக்தியானது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த ஆதி சக்தியின் ஒரு சிறிய பிரதிபிம்பம். இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. இன, மத, ஜாதி, நாடு வேறுபாடின்றி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த குண்டலினி சக்தி இருக்கின்றது. அது தவிர நமது இதயம் இடப்பக்கத்தில் நமது ஆத்மா இருக்கிறது. ஆத்மா எல்லாம் வல்ல இறை சக்தியின் ஒரு பிரதிபிம்பம். இது தவிர 3 நாடிகள் நமக்குள்ளே முள்ளந்தண்டினுள் இருக்கின்றன. இந்த
படத்தில் பார்த்தீர்களானால் இடது பக்கம் இருப்பது அந்த நீல நிறத்தில் இருப்பது இடது நாடி அல்லது இடா நாடி என்று சொல்வார்கள். வலது பக்கத்தில் அந்த இரண்டாவது சக்கரத்தில் இருந்து ஆரம்பித்து மேலே போகிறதே அந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பது நமது வலது நாடி அல்லது பிங்கள நாடி என்று சொல்வார்கள். மேலும் மைய நாடி அல்லது சுசும்ன நாடி என்று சொல்வார்கள். அது நேராக மேலே சென்று நமது உச்சந்தலையை 7வது சக்கரத்தை சென்றடைகிறது. இந்த சகஜ யோகா முறையில் நாங்கள் எப்படி தியானத்தை செய்கிறோம் என்றால், இந்த முழந்தண்ட அடியில் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி அதனை நமது மைய நாடி வழியாக ஒவ்வொரு சக்கரமாக மேல் எழுப்பி இந்த சக்கரங்களை அது ஒளியூட்டி கொண்டு நமது சகஸ்திரார சக்கரத்தில் 7வது சக்கரம் தலை உச்சியில் வந்து சேரும் பொழுது அது இந்த எல்லாம் வல்ல இறை சக்தி எங்கும் வியாபித்திருக்கும் அந்த இறை சக்தியுடன் எமது ஆத்மா அந்த பரமாத்மாவை இணைகிறது. அதற்கு பெயர்தான் யோகா அல்லது யோகம். யோகம் என்பது இணைப்பு. எமது ஆத்மா இந்த எல்லாம் வல்ல பரமாத்மாவுடன் இணைவதுதான் யோகா. ஸோ இந்த எளிமையான முறையைத்தான் சகஜ யோகா உங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆதி காலத்தில் அவர்கள் வீடுகளை துறந்து தனியாக தவம் செய்து எத்தனையோ வருடங்களுக்கு பின் இந்த அனுபவத்தை பெறுவார்கள். ஆனால் நமது குருவான அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்கள் இந்த ஒரு இலகுவான முறையில் எப்படி குண்டலினி சக்தியை எழுப்பி நாங்கள் வீட்டில் இருந்தவாறே நமது சாதாரண வாழ்க்கையை தொடர்ந்தவாறே எவ்வாறு செய்யலாம் இந்த தியானம் என்பதை நமக்கு அழகாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதுதான் சுருக்கமாக சகஜ யோகாவின் முறை. மிகச் சுருக்கமாக 7 சக்கரங்கள், 3 நாடிகள், குண்டலினி சக்தி மற்றும் நமது ஆத்மா. குண்டலினி சக்தியை எழுப்பி எங்கள் சக்கரங்களை ஒளியூட்டி எங்கள் ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைப்பதால் நாங்கள் இந்த யோக நிலைக்கு செல்கிறோம். இந்த யோக நிலைக்கு செல்லும் போது எங்களுக்கு எண்ணங்கள் குறைந்து நாங்கள் அமைதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்போம். இந்த சுருக்கமான விளக்கத்துடன் நாங்கள் மேலும் தியானத்தை தொடர்வோம். முதல் தடவையாக இணைந்திருப்பவர்கள், நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எமது ஆரம்ப வகுப்பை பார்க்கவில்லையானால் அதில் ஒரு 9 படியில் எப்படி முதல் தடவையாக குண்டலினி சக்தியை எழுப்புவது, அதை ஆத்ம விழிப்புணர்வு என்று சொல்வோம் என்று நாங்கள் விளக்கமாக எமது ஞாயிற்றுக்கிழமை முதல் வகுப்பில் காண்பித்திருந்தோம். எனவே முதல் தடவை வராதவர்கள் நீங்கள் உங்கள் தொடர்பை நம்பரை அல்லது இமெயிலை கொடுத்தால் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கான லிங்கை நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் அதை பார்த்து பின்பற்றி கொள்ளலாம். ஆனால் இன்றைய தியானம் நாங்கள் அந்த 9 படியை மீண்டும் தொடராமல் நாங்கள் இன்றைய தியானத்தை வழக்கம் போல் தொடரப் போகின்றோம். எனவே அதை பார்க்காதவர்கள் நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம், அதை பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் வழக்கம் போல நமது குண்டலினி சக்தியை நமது கைகளால் மேல் எழுப்பி நமக்கு கவசம் போட்டு நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். நான் அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்கள் விளக்குகிறார் எப்படி அந்த குண்டலினி சக்தியை கையால் எழுப்பி பந்தன் கவசம் போடுவது என்று. அந்த காணொலியை இப்பொழுது போடுகிறேன். அதை பார்த்து கொண்டே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யலாம்.
இப்பொழுது எல்லோரும் கவனத்தை உள்ளே வைத்துக்கொண்டு இந்த காணொளியை பார்த்து அன்னையுடன் சேர்ந்து குண்டலினி சக்தியை எழுப்பி வந்தன் போடலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நாங்கள் தியானத்தை தொடரலாம். இன்றைய தியானத்தில் நாங்கள் நமது கவனத்தை ஒவ்வொரு சக்கரத்திலும் வைத்து இந்த சக்கரத்தை எங்கள் குண்டலினி சக்தியின் உதவியுடன் ஒளியூட்டி அந்த குண்டலினி சக்தியை மேலே உச்சந்தலை வரை கொண்டு வந்து இந்த தியான நிலைக்கு வருவோம். நாங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் நமது கவனத்தை செலுத்துவதற்கு நமது வலது கையை ஒவ்வொரு சக்கரத்திலும் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது நமது கவனம் முழுமையாக அந்த சக்கரங்களில் இருக்கும். வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு வேண்டுதலை விடுக்கலாம். இந்த வேண்டுதலை நாங்கள் எங்களது தாயான எமது குண்டலினி சக்தி, நமது சொந்த தாய் மற்றும் நமது குரு தெய்வத்திற்கு சமனானவர் நமது குரு அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களையும் வேண்டிக் கொள்ளலாம். இது முதலாவது சக்கரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். கவனத்தை முதலாவது சக்கரம் முள்ளந்தண்டு எலும்பின் அடிக்கு கொண்டு வாருங்கள். நமது 2 கைகளையும் நிலத்தை நோக்கி வையுங்கள். தரையில் அமர்ந்திருப்பவர்கள் 2 கைகளையும் பக்கத்தில் தரையில் வைக்கலாம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் உங்களது பக்கத்தில் பக்கவாட்டில் 2 கைகளையும் இந்த நிலத்தை நோக்கி விடுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
முதலாவது மூலாதார சக்கரம் நமக்கு குழந்தைத்தன்மை, விவேகம் ஆகிய குணங்களை தருகிறது. எனவே நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்னையே, எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு குழந்தைத்தன்மை மற்றும் விவேகம் போன்ற குணாதிசயங்களை அழியுங்கள், அருளுங்கள். நீங்கள் மனப்பூர்வமாகவும் இதயபூர்வமாகவும் கேளுங்கள். எத்தனை தடவை வேண்டுமென்றாலும் கேட்கலாம். முக்கியம் என்னவென்று சொன்னால் இதயபூர்வமாக கேட்பது. அன்னையே, ஏதேனும் தூய்மையற்ற சிந்தனைகள், உணர்ச்சிகள் என்னுள் இருந்தால் தயவு செய்து அவற்றை அகற்றி எனக்கு குழந்தைத்தன்மை மற்றும் விவேக புத்தியை அருளுங்கள். அன்னையே, எனக்கு குழந்தைத்தன்மை மற்றும் விவேக புத்தியை அருளுங்கள். மனப்பூர்வமாக கேளுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். நாங்கள் இடது கையை மடிமேல் வைக்கலாம். தற்பொழுது இடது கையை மடிமேல் வைத்து உங்கள் வலது கையை வயிற்றின் அடிப்பாகத்தில் வையுங்கள். நடுப்பகுதியில் வயிற்றின் அடிப்பாகத்தில் வலது கையை வையுங்கள். இந்த பகுதியில் தான் நமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தான சக்கரம் இருக்கின்றது. இந்த சக்கரம் நமக்கு தூய அறிவு, தூய கவனம் மற்றும் படைப்பாற்றல் போன்ற குணாதிசயங்களை தருகின்றது. எனவே நாங்கள் பிரார்த்திக்கலாம் இதயபூர்வமாக. அன்னையே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு தூய அறிவு, தூய கவனம் மற்றும் படைப்பாற்றல் போன்ற குணங்களை அருளுங்கள். நமக்குள் இருக்கும் கோபம், குரோதம் ஏதானும் இருந்தால் அவற்றை அகற்றி நமக்கு அந்த தூய அறிவையும் படைப்பாற்றலையும் அருளுங்கள். கோபம் ஆனது எமது தூய அறிவை மறைத்துவிடும், எமது ஞானத்தை மறைத்துவிடும். எனவே அந்த கோபத்தை முற்றுமாக அகற்றி எனக்கு தூய ஞானத்தையும் படைப்பாற்றலையும் அருளுங்கள். தற்போது நாங்கள் முழு கவனத்தையும் நமது மூன்றாவது சக்கரமான நாபி சக்கரத்திற்கு எடுத்து செல்லலாம். எனவே வலது கையை சற்று மேலே உயர்த்தி நமது நடு வயிற்று பகுதி, அதாவது தொப்புள் பகுதியில் வலது கையை வையுங்கள். கவனத்தை அங்கே வைத்திருங்கள். இந்த நாபி சக்கரமானது நமது அன்றாட வாழ்க்கையில் திருப்தி, மகிழ்ச்சி,
மற்றும் தாராள மனப்பான்மையை அருள்வது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அதாவது திருப்தி. அந்த திருப்தியை அருள்வது இந்த நாபி சக்கரம். எனவே நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம், பிரார்த்திக்கலாம். அன்னையே, எனது நாபி சக்கரத்திற்கு ஒளியூட்டி எனக்கு திருப்தி, வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் மற்றும் தாராள மனப்பான்மை அருளுங்கள் அன்னையே. நமக்குள் இருக்கும் பேராசை, பேராசைக்கு முடிவே கிடையாது. அந்த பேராசையை அகற்றி திருப்தியை அருளுங்கள் அன்னை. மேலும் இந்த நாபி சக்கரத்தை சுற்றி இருப்பது பவசாகரம் என்று சொல்வார்கள். இந்த பவசாகரம் தான் நமக்கு குரு தத்துவத்தை அளிக்கிறது. அதாவது நாங்கள் தியானத்தில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் நமக்கு நாமே குருவாக வேண்டும். அந்த குரு தத்துவம், அந்த குணாதிசயத்தை நமக்கு அளிப்பது இந்த வயிற்று சுற்றியுள்ள நாபி சக்கரத்தை சுற்றியுள்ள பவசாகரம். எனவே பிரார்த்திப்போம், அன்னையே எனக்கு குரு தத்துவத்தை அருளுங்கள். நானே எனக்கு குருவாகும் அந்த சக்தியை எனக்கு அருளுங்கள் அன்னையே. நான் ஏதாவது தவறான வழியில், தவறான குரு அந்த மாதிரி பிழை செய்திருந்தால் என்னை மன்னித்து எனக்கு நானே குருவாகும் அந்த சக்தியை அருளுங்கள் அன்னை. தற்போது நமது வலது கையை சற்று மேலே உயர்த்தி நமது இருதய சக்கரத்துக்கு கொண்டு வாருங்கள். நடு மார்பு அல்லது நடு நெஞ்சில் நமது வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். கவனத்தையும் அந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது நடு இருதய சக்கரத்தில். இந்த இருதய சக்கரம் மிகவும் முக்கியமானது. இந்த இருதய சக்கரத்தில் தான் நமது ஆத்மா, அதாவது அந்த எல்லாம் வல்ல இறை சக்தியின் ஒரு சிறிய பிம்பம் நமக்குள் உள்ளது. ஆத்மா அல்லது இறை சக்தி என்பது தூய்மையான அன்பு, வேறொன்றும் அல்ல. அன்பே சிவம். அன்னையே, நான் ஒரு தூய ஆத்மா. எனக்கு அந்த தூய நிபந்தனை அற்ற அன்பு செலுத்தும் குணத்தை அருளுங்கள் அன்னையே. நிபந்தனை அற்ற அன்பு செலுத்தும் குணத்தை அருளுங்கள். எல்லோரிடமும், எனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோரிடமும் அன்பு செலுத்தும், எந்த பலனும் எதிர்பாராமல் அன்பு செலுத்தும் குணத்தை அழியுங்கள் அன்னையே.
மற்றும் நான் எனது கடமைகள், எனது பொறுப்புகள் எல்லாவற்றையும் நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கு அருள் தாருங்கள் அன்னையே. எனக்கு தன் நம்பிக்கையும் துணிச்சலையும் அருளுங்கள் அன்னையே. நமது மைய இருதய நாடி நமது தன்னம்பிக்கை, துணிச்சல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றை அருள்வது. எனவே நமது குண்டலினி அன்னையிடமும் நமது குருவான ஸ்ரீ மாதாஜியிடமும் அந்த குணாதிசயங்கள், அந்த சக்திகளை நமக்கு தருமாறு மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்வோம். தன் நம்பிக்கையும் துணிச்சல். தற்போது நமது கையை மீண்டும் மேலே உயர்த்தி 5வது சக்கரமான விஷூதி சக்கரம் நமது தொண்டை பகுதியில் உள்ளது. உங்களது கையை மெதுவாக அந்த தொண்டை பகுதியில் வையுங்கள். எனது வீடியோவை வேணுமென்றால் பார்த்து கொள்ளலாம். பார்த்தால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பார்த்ததன் பின் வலது கை மெதுவாக தொண்டை பகுதி, 5வது சக்கரமான விஷூதி சக்கரம். இந்த விஷூதி சக்கரம் தான் நமக்கு சாட்சி பாவமும் கூட்டு விழிப்புணர்வும் தருவது. நான் அதை சிறிது விளக்கி விடுகிறேன். சாட்சி பாவம் என்றால் நாங்கள் எதையும் ஒரு சாட்சியாக பார்ப்பது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையில் உள்ளிருந்து வெளிப்படுவதற்கு நாம் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் இருந்து பார்க்க வேண்டும், இன்னொரு மனிதர் போல. அதாவது ஆங்கிலத்தில் விட்னஸிங் பவர் என்று சொல்வார்கள், சாட்சி பாவம் என்று தமிழில் கூறுவார்கள். அதே போன்று கூட்டு விழிப்புணர்வு என்றால் நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. நாம் ஒரு தனி மனிதர் அல்ல. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, நம்மை சுற்றி ஒரு சமூகம் இருக்கிறது, நமக்கு ஒரு நாடு இருக்கிறது. அதற்கும் மேலாக நாம் இந்த உலகத்தின் ஒரு பகுதி, அதற்கும் மேலாக நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. எனவே வேண்டிக் கொள்வோம், அன்னையே எனக்கு சாட்சி பாவமாகும் தன்மையையும் கூட்டு விழிப்புணர்வையும் அருளுங்கள். தற்போது வலது கையை மேலே உயர்த்தி நெற்றியில் வையுங்கள். இந்த நெற்றி பகுதியில் தான் நமது 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது. குண்டலினி சக்தி இந்த சக்கரத்தின் வழியாக மேற்சென்றால்தான் அது சகஸ்ரார சக்கரத்தை அடைய முடியும். குண்டலினி சக்தி இந்த சக்கரத்தின் வழியாக செல்வதற்கு நாம் எல்லோரையும் மன்னித்து விட வேண்டும். யார் மீதும் பகை உணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ இருக்கக்கூடாது. எல்லோரையும் மன்னித்து நமக்கு துன்பம் யாராவது செய்திருந்தால் அதை இறைவனின் அடியில் விட்டு விடுவோம். அந்த இறை சக்தி அதை பார்த்து கொள்ளட்டும். நாம் அதை பற்றி வைத்து மனசுக்குள் குமைந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோரையும் மன்னித்து இறைவன் அடியில் சமர்ப்பித்து விடுங்கள். அன்னையே, நான் எல்லோரையும் மன்னித்துக் கொள்கிறேன், என்னையும் மன்னித்துக் கொள்கிறேன்.
நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அல்லது மற்றவர்களை புண்படுத்தி இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ என்னை மன்னித்து விடுங்கள் அன்னை. அதே சமயத்தில் நாங்கள் எமது அகங்காரம் மற்றும் மமகாரம் இந்த இரண்டையும் குறைத்து கொள்ள வேண்டும். அகங்காரம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எமது நடவடிக்கைகள், எமது வலது நாடியின் குணாதிசயம் அது. இந்த அகங்காரத்தை நாங்கள் குறைத்து எல்லோரோடும் பண்பாகவும் மதிப்பாகவும் நடக்க வேண்டும். அதே போன்று நமது இடது பக்கத்து நாடியால் வருவது மமகாரம் என்று சொல்வார்கள். அது என்னவென்று சொன்னால் நமது பழக்க வழக்கங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் மற்றும் ஐடியாஸ், அதாவது எண்ணங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் விட்டு விட வேண்டும். நாம் இந்த பழக்க வழக்கங்கள் நமது சமுதாயத்தாலோ நமது குடும்பத்தாலோ நமது நாட்டுனாலோ வந்திருக்கலாம். அவற்றை எல்லாம் தொடர்ந்து குறைத்து விட்டு நாம் எல்லோரையும் மன்னித்து விடுவோமாக. அன்னையே, எனக்கு மன்னிக்கும் சக்தியை கொடுங்கள். தற்போது வலது கையை மீண்டும் மேலே உயர்த்தி நமது சகஸ்திரார சக்கரம் உச்சந்தலையில் இருக்கிறது. நமது உள்ளங்கை விரலை தலையில் படவிடாமல் அந்த உள்ளங்கையை மட்டும் நமது உச்சந்தலையில் வைத்து அழுத்துங்கள். மெதுவாக அழுத்துங்கள். நமது குண்டலினி சக்தியானது இந்த 7வது சகஸ்திரார சக்கரத்தை வந்தடையும் போது நமது ஆத்மாவானது அந்த பரமாத்மாவுடன் இணைந்து நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கிறது. எண்ணங்கள் அற்ற தியான நிலை. இப்பொழுது நாங்கள் நமது உள்ளங்கையை இலகுவாக மெதுவாக 7 தடவை கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றி இந்த உச்சந்தலையை மசாஜ் பண்ணுவது, தடவி கொடுப்பது போல் உள்ளங்கையால் மெதுவாக 7 தடவை கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றுங்கள். சுற்றி கொண்டே நாங்கள் அன்னையை கேட்கலாம். அன்னையே, எனக்கு யோக நிலையை தாருங்கள். அன்னையே, தயவு செய்து என்னை அந்த யோக நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். ஏழு தடவை சுற்றுங்கள் மெதுவாக. தற்போது முழு கவனத்தையும் அந்த உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு நமது கையை சிறிது மேலே எடுக்கலாம். இந்த குண்டலின் சக்தியை மேல் எழுப்பது போல் உங்கள் முழு கவனத்தோடு கையை சிறிது மேலே எழுப்புங்கள். 2-3 அங்குலம் மேலே. வலது கையை அங்கே நிறுத்தி உங்கள் உள்ளங்கையில் அந்த நுண் அதிர்வுகள், குண்டலினி சக்தி வெளிப்படும் போது நீங்கள் அந்த நுண் அதிர்வை உணரலாம். அது சிலருக்கு குளிராக தெரியும் உள்ளங்கையில், சிலருக்கு வெப்பமாக இருக்கலாம் ஆரம்பத்தில், சிலருக்கு எதுவும் இல்லாமலே இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியம் நமது மன அமைதியும் எண்ணங்களற்ற நிலையும் தான் முக்கியம். நீங்கள் நுண் அதிர்வை உணராவிட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தற்போது வலது கையை கீழே கொண்டு நமது இடது கையை தலை மேலே உயர்த்தி இடது கையில்
இந்த நுண் அதிர்வுகளை உணர்கிறீர்களா என்று பாருங்கள். தற்போது இடது கையையும் மடி மீது கொண்டு வாருங்கள். தற்போது 2 கையும் மடிமேல் இருக்கட்டும். முழு கவனமும் உச்சந்தலை சகஸ்ரார சக்கரத்தில் இருக்கட்டும். பொழுது நாங்கள் ஒரு 2 நிமிடம் ஒரு இசையை கேட்டுக்கொண்டு தியானத்தை தொடரலாம். கண்களை மூடியபடியே இருங்கள். கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருங்கள். இசையோடு 2 நிமிடங்கள் தியானிக்கலாம்.
தொடர்ந்து தியானத்தில் இருங்கள். ஒரு நிமிடம் நாங்கள் இப்பொழுது நிசப்தத்தில் இருக்கலாம். அமைதியான தியானம். ஒரு நிமிடம். முழு கவனமும் உச்சந்தலையில் இருக்கட்டும். எண்ணங்கள் மற்றும் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டால் ஒன்றே ஒன்று சொல்லிவிடுங்கள், நான் மன்னித்து விடுகிறேன். தற்போது நாம் இரண்டாவது பகுதிக்கு போகும் முன்னர் நமது குண்டலினி சக்தியை மீண்டும் எழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளலாம். காணொளியை பார்த்து கொண்டே செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் ஒரு அமைதி நிலையில் இருப்பதாக தெரிகிறது. நாங்கள் கூட்டாக எல்லோரும் இன்றைக்கு. அதனால் எனக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. மனம் அவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இன்று அன்னையின் ஒரு உரை நாங்கள் ஒரு 5 நிமிட உரை கேட்போம். ஏனென்றால் அது இன்றைய தலைப்போடு சம்பந்தப்பட்டது. சிரமமின்றிய தியானம், எஃபோர்ட்லெஸ் மெடிடேஷன். எஃபோர்ட்லெஸ் மெடிடேஷன் என்றால் நீங்கள் தியானம் செய்வதற்கு ஒரு முயற்சியும் எடுக்க தேவையில்லை. உதாரணமாக ஒரு கேக் கண்டு வைப்போம். நல்ல இனிமையான சுவையான கேக் என்றால் நாங்கள் சிரமமின்றி அதை சாப்பிட்டு விடுவோம். ஏனென்றால் அது எங்களுக்கு விருப்பமானபடியா. அதே நேரத்தில் ஒரு சுவை பாவக்காயை எடுப்போம். அது கைப்பு, எங்களுக்கு உடலுக்கு நல்லது என்று தெரிந்தாலும் அதை நாங்கள் அந்த சுவை விருப்பம் பழக்கப்படாதாலோ ஏதோ ஒரு காரணத்தாலே அந்த கைப்பு சுவையை எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டால் அது சாப்பிடுவது சிரமமாக இருக்கு. அதே போல்தான் தியானமும் எவ்வாறு சிரமமின்றி செய்வது. விருப்பப்படுங்கள். தியானம் செய்வதற்கு விருப்பப்பட்டீர்கள் என்றால் அது சிரமமின்றி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை அன்னை உரையை ஒரு 5 நிமிடம் கேட்டுவிட்டு நாங்கள் பிறகு அதை பற்றி பார்ப்போம் இன்றைக்கு. Prepare yourself for that awakening by not preparing yourself. Be unprepared. Be simple. Just be simple. Be childlike. Just that. Which is such a difficult thing, to be simple. No elaborations are needed. Nothing is needed. No preparations as such. Except open your heart. Now how will you open? Like that? Pay attention to your heart. Just pay attention to your heart. You'll be amazed. It will start melting. Just right to your heart. The thawing starts as soon as you pay attention. Tensions will drop off. And you will feel full peace. So those who saw yogis, who go to Sahaja Yoga, I didn't feel vibrations, should know that the fear that they have. Everybody thinks that there's a show on, like a dog show, like other shows you see. And they come with that idea. There's no show on. It's a thing that you have to achieve yourself, which you achieve that state automatically. Now this is about the Sahaja Yogis who feel that they do not feel any vibrations. Maybe sometimes it happens also in some places where the Vishuddhi chakra is very bad, you don't feel any cool breeze.
So it doesn't matter. As long as you feel peaceful, enjoy them. Why worry about the vibrations? I don't understand. What's the need? If it is not there, well and good. As long as you feel the peace of your spirit, you just put your hands to another person. Especially if you have been to some other gurus and some other meditation centers and all that, where you have been jumping morning till evening, you see? You don't want to believe that Sahaja Yoga you get only by sitting quietly. Now there are ways and methods for improving your vibration. As you know, in Sahaja Yoga they are all described. For people who suffer from ego, I think best thing is to put your hands into the eyes, right hand. Maybe. It may work. Try it. But don't prepare. Just push your hand into eyes sometimes. It may work. And for people who suffer from superego, little bit burning your hand on the candle may help. Just try. Because the hands are not sensitive. So there is a heat or a cold too much. Either you are a frozen personality or you are a heated personality. You are not in the center. So if you are a frozen personality, better melt it a little bit. Try. I never said this before because half of you would have run away if I had said this. But don't burn it to have blisters, I am saying. Just a little bit, try to see that if you burn your finger, the sensitivity will improve. But someone is thinking just now that if you have both the problems, what do you do? There are permutations and combinations. Because if you get out of your ego, you have a big superego that comes up. And if you get after your superego, the ego comes. Then, the attention has to be brought here. And Sahaja Yogis know what it is here to pick attention here. If you can keep your attention here, then you are above this. And if something drops out, it drops out forever because you are standing here. Say if I have a shawl and somehow I can jump onto that gallery and this shawl falls off, then I never have it, isn't it? Because I'm there and the shawl is down. So the ascent must take place. If you do not ascend, how do you ascend? Is through your attention. Where is your attention? Ask yourself, where is my attention? அடுத்த slide. So, அன்னை கூறினார், உங்களுடைய கவனத்தை எப்பொழுதும் தலை உச்சியில் வைத்திருங்கள்.
தலை உச்சிக்கு உங்கள் கவனத்தை கொண்டு போவது. நீங்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். தான் அன்னை வந்து சால்வையால் போத்தி இருக்கிறார் தன்னை. ஆனால் எந்த வழியாலேயோ தான் அதை குதித்து அந்த மேல் மாடிக்கு போக முடியும் போது அந்த சால்வை விழுந்து விடும். அவர் மேல் மாடிக்கு போய் விடுவார். அந்த சால்வை பிறகு அவருக்கு கிடைக்காது என்றால் அவர் மேல் படிக்கு போய்விட்டார். அந்த சால்வை தானாக விழுந்து விட்டுறது. அதே மாதிரி தான் உங்கள் கவனத்தை நீங்கள் தலை உச்சிக்கு கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் அந்த எல்லாத்துக்கும் மேலாக, முக்கியமாக உங்கள் மனம், இந்த எண்ணங்களுக்கு மேலாக நீங்கள் தலை உச்சிக்கு போகிறீர்கள். என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய தலையில் உள்ள சில பிரச்சனைகள் தானாக விடுபட்டு விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த கவனத்தை தலையுச்சியில் வைத்து அந்த ஆத்மாவின் அமைதியை உணர்வது. சோ இதுல ஒரு வசனம் சொல்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம், நுண் அதிர்வுகளுக்கு, அந்த இறைவனின் அன்பு அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். சோ தலை உச்சியை கவனத்தை தலை உச்சியில் கொண்டு போய் நீங்கள் அந்த சிரமம் இன்றி உங்களை அந்த இறைவனின் அன்பு அலைக்கு வெளிப்படுத்துங்கள். என்ன மாதிரி என்றால், சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் கதிர்களை, ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது தானாக கிடைக்கிறது. இயற்கை அமைதியாக இருப்பதால் சூரிய கதிர்கள் தானாக அந்த இயற்கைக்கு கிடைப்பது போல். சோ அந்த இயற்கை ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை, அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அந்த சூரியனின் கதிர்கள் அந்த இயற்கையில் வேலை செய்ய தொடங்குகிறது. அதே மாதிரி எங்கும் பறந்துள்ள இறை சக்தி அப்பொழுதுதான் எமக்குள் வேலை செய்ய தொடங்கும். அந்த அமைதி நிலை, நீங்கள் உங்களுடைய ஆத்மாவின் அமைதி நிலையை அடையும் போது. மற்றும் என்னை கூறினார், நீங்கள் நுண் அதிர்வுகள் உணர முடியவில்லையே என்று கவலைப்பட தேவையில்லை ஆரம்பத்தில். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களது 5வது சக்கரம், விசுத்தி சக்கரம், அது உங்களுடையதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வசிக்கும் சூழலில் அந்த சக்கர நிலை சரியில்லை என்றாலும் உங்களால் அதை உணர முடியாது. ஆனபடியால் இது உங்கள் பிரச்சனையாகவும் பிரச்சனை மட்டுமல்ல. ஆனபடியால் அது நாள் போக போக அது சரி வரும். ஆனால் மிக முக்கியம் என்னவென்றால், உங்கள் ஆத்மாவின் அமைதியை நீங்கள் தியானத்தில் உணருங்கள். உணர்ந்து நீங்கள் அமைதி நிலையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த உங்களுடைய மாற்றத்தை உணருங்கள். அது முக்கியம். மற்றும் மற்றது போக போக உங்களால் நீங்கள் அறிவும் வளர வளர உங்கள் தியானத்தில் நீங்கள் முன்னேறலாம். அடுத்தது மேலும் அன்னை சொன்னார், தியானம் என்பது நாங்கள் நிகழ்காலத்தில் இருப்பது. சுழுமுனை நடிநாடி மூலம், அந்த ஞான சக்தி மூலம் நாங்கள் ஆத்ம முன்னேற்றம் பெறுவதுதான் தியானம். அப்ப இதற்கு தடையாக இருப்பது நமது வலது நாடி இடது நாடி செயல்பாடுகள். எங்களுக்கு தெரியும், இடது நாடி கடந்த கால செயற்பாட்டுகளால் பாதிக்கப்பட்டது. வலது நாடி எமது எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்திப்பதால் பாதிப்பு அடைகிறது. இடது நாடி எமது இச்சா சக்தி, வலது நாடி எமது கிரியா சக்தி. எவ்வாறு இடது நாடி பாதிப்பு அடைகிறது என்றால், இடது நாடி சந்திர நாடி. இடது நாடியை பற்றி விளக்கம் தரும்போது நான் ஒரு சிறிய குறிப்பை இதில் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். அதை நிறுத்தியதற்கு ஒரு சிறிய மன்னிப்பு.
எதற்காக என்று சொன்னால், நமது ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் விஜயராணி அவர்கள் சொல்கிறார்கள், தியானம் நிலையில் இருக்கும் போது கடும் தூக்க நிலைக்கு செல்கிறோம் என்று. கடும் தூக்க நிலைக்கு, மன்னிக்கவும், தூக்க நிலைக்கு. இது இடது நாடியுடன் சம்பந்தமானது. எனவே குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும். இந்த கேள்வி மிகவும் இடது நாடிக்கு தொடர்பானதான். நான் அதை இடையில் சொன்னேன். ரமணி, தொடருங்கள். ஸோ இடது நாடி வந்து எமது சந்திர நாடி. சந்திர நாடி குளிர்மையை தருவது. ஸோ குளிர்மை அன்னையின் உரையிலும் சொன்னார், சூடு, வெப்பம், குளிர்மையை பற்றி கூறினார். அவை வந்து சமநிலையில் இருக்க வேண்டும். ஸோ எமது இடது நாடி குளிர்மையை கொன்றது, எமக்கு ஆனந்தத்தை தருவது. ஆனால் இடது நாடியில் நாங்கள் ஆழமாக போய்விட்டோம் என்றால், அந்த இடது பக்கம் ஆழமாக சேர்ந்து விட்டோம் என்றால், இடது பக்கத்தை சக்தியை நாங்கள் மேலதிகமாக உபயோகித்து விட்டோம் என்றால் எப்படி கடந்த காலத்தில் வாழ்வது? எங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சில பேர் கடந்த காலத்தில் ஏதாவது துக்கம் நடந்தால் அதிலிருந்து வெளிப்படவே மாட்டார்கள். அது கடந்த காலத்தில் தங்களோட வாழ்க்கையில் நமக்கு நடந்த துன்பங்கள், அதையே நினைத்து நினைத்து அதிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பது. அந்த நேரம் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு சோம்பல் நிறைந்த சக்தியற்றவர்களாக இருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், உங்கள் இடது நாடி உறைந்து விடும், மேலதிகமாக குளிர்ந்து உறைந்து விடும். அப்படி உறைந்தால் நீங்கள் என்னென்று சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் சூடுபடுத்த வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் மெழுகுதிரி ஒளியையும் வெப்பத்தையும் காட்டி எமது இடது நாடியை நாங்கள் சுத்தப்படுத்துவோம். அன்னை கூறினார், நீங்கள் கையை உங்கள் சுவாலையிலும் நீங்கள் மிக மிக இப்ப ஒரு விரல் அப்படி எதுவும் உங்களுக்கு உரைப்பாக அப்படி இருந்தால், அந்த மெழுகுதிரி சுவாலையில் மிகவும் விரைவாக நீங்கள் உங்களோட அந்த விரலை இவ்வாறு நீங்கள் கொண்டு செல்லலாம். அதைத்தான் அவர் எரிப்பது என்று சொன்னார். நீங்கள் இந்த இதுகளை எல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதித்து உங்களுக்கு பார்க்கலாம். இதுக்கு பிறகு நான் குயிக்காக அந்த முறைகளை சொல்லுவோம். மற்றது வலது நாடி சில பேர் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது மிகவும் டூ மச்சாக, மிகவும் அதிகமாக, ஓரளவுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு இது உங்களுக்கு அது தானாகவே இருக்க வேண்டுமே ஒழிய மேலதிகமாக நீங்கள் இதென்ற தேவை இல்லை. உங்களுக்கு மன உறுதி, மன திடம், திருப்தி இருந்தால் அந்த எதிர்காலத்தை பற்றிய திருப்தியும் உங்களுக்கு இருக்குமோ, இதெல்லாம் நல்லா நடக்கும் என்று. அப்படி இல்லாமல் கவலைப்படுவது அல்லது அகங்காரம், மற்றவர்களை அடக்கி ஆள்வது, அப்படியான நிலை என்றால் எமது வலது நாடி வந்து சூரிய நாடி, வெப்பம். சோ ஒரு பக்கம் குளிர், மற்ற பக்கம் வெப்பம். சோ இது ரெண்டும் நமக்கு சமநிலையில் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கைக்கு. சோ கூடிவிட்டால் நமது வலது நாடியின் செயல்பாடுகள், மன செயல்பாடு, உடல் செயல்பாடுகள் கூடிவிட்டால் வலது நாடி கூட வெப்பம் அடைந்து விடும். ஸோ அந்த வெப்பத்தை நாங்கள் வெளியில் கொண்டு செல்ல விட வேண்டும். அதற்குத்தான் சொன்னார், வலது கையை நீங்கள் ஐஸ் கட்டிக்குள்ள வையுங்க ஒன்று. நீங்கள் ஐஸ் கட்டிக்க வைக்கலாம், அல்லது குளிர் தண்ணிக்கையும் வைத்து அந்த வெப்பம் இருக்கும் நேரங்களில் அதை தணித்து விடுங்கள். தணித்து நீங்கள் உங்களோட உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைக்கும் போது உங்கள் குண்டலினி சக்தி, நாடிகள், சக்தி மையங்களின் இயக்கத்துக்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் கவனத்தையும் நடு நாடி, சுழுமுனை நாடி, அதுவே ஆத்ம வளர்ச்சிக்கு உரிய, முன்னேற்றத்துக்குரிய நாடி. சோ எவ்வாறு நாங்கள் இட நாடியை சுத்திகரிப்பது? சோ முதலாவது நீங்கள் இப்படி ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி
எடுத்து ஸோ மெழுகுதிரி பாவிக்கும் போது எல்லாரும் கவனமாக இருங்கள். அதே நேரம் நீங்கள் இந்த உடை அணிவது, பருத்தி உடை அணிவது நல்லது. ஏனென்றால் அது அந்த பருத்தி இயற்கையான துணி. அந்த துணி வந்து அந்த வைப்ரேஷன்ஸ், நுண்ணதிர்வுகளையோ வெப்பத்தையோ கடத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு கொளுத்திய மெழுகுதிரியை எடுத்து உங்கள் இடப்பக்க சக்கரங்களில் நீங்கள் ஒவ்வொன்றாக தியானத்தில் ஒவ்வொரு சக்கரமாக இவ்வாறு படத்தில் காட்டியபடி கடிகாரம் சுற்றுமுறையில் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் சூடு காட்டலாம். சூடு காட்டி இப்ப இந்த ஃபேஸ்புக்கில் தந்த ஒருவர் சொன்னார், கண்ணை மூடி தியானிக்கும் போது தூக்கமாக வருகிறது என்று. அது இடநாடி, நிச்சயமாக இடநாடி பிரச்சனையே. ஸோ நீங்கள் இடநாடிக்கு சூடு காட்டுங்கள். ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் சூடு காட்டி கொள்ளலாம். மற்றது நீங்கள் நிலத்தில் இருந்து இப்படி 3 மெழுகுதிரி எடுத்து ஒரு மெழுகுதிரி உங்களது இடது கையை சூடாக்குவதாகவும், இந்த 2வது படத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இன்னொரு மெழுகுதிரி நீங்கள் பக்கத்துல வைக்கலாம். இன்னொரு மெழுகுதிரி உங்களுக்கு இடப்பக்கத்து பின்பக்கத்தை வைத்தீர்கள் என்றால் அது உங்கள் இடப்பக்கம் முழுவதும் சூடாக வரும். மற்றது அன்பர்களே, நீங்கள் அன்னை சொல்வது போல் இந்த தியானம் வந்து சிரமமின்றி நடக்க வேண்டும், விருப்பத்தோடு நடக்க வேண்டியது. ஸோ செய்யும் இந்த சுத்திகரிப்பு முறைகள் 10 நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் செய்ய தேவையில்லை. அப்படி 10 நிமிடங்கள் செய்தும் நீங்கள் ஒன்றும் உணராவிட்டால் காலை செய்யுங்கள், பிறகு மாலை செய்யுங்கள், விட்டுட்டு பிறகு திருப்ப ஒரு 10 நிமிடம் நீங்கள் திரும்ப செய்யுங்கள். மற்றது எந்த ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் தீவிரமாக போக தேவையில்லை. ஏனென்றால் தியானம் என்பது சமநிலை, ஆத்மாவின் அமைதியை உணர்வதுதான் தியானம். இவையெல்லாம் அவற்றை நாங்கள் எமக்கு இருக்கும் உபாதைகளை உபாதைகளை நீக்கி அந்த நிலைக்கு போவதற்குத்தான். 2வது மற்றது வலது நாடி எமது சூரிய நாடி. சோ வெப்பம், மேலதிக வெப்பத்தை நாங்கள் அகற்ற வேண்டும். சோ மேலதிக வெப்பம் எவ்வாறு அகற்றுவது? அன்னை சொல்வது போல் நீங்கள் வலக்கையை கொஞ்சம் ஐஸ் கட்டி வச்சும் பார்க்கலாம், அல்லது குளிர்ந்த தண்ணீரையும் நீங்கள் வைத்து பார்க்கலாம். மற்றது இவ்வாறு நீங்கள் இந்த உப்பு நீரில் கால் வைப்பதை பற்றி சொன்னோம். அந்த உப்பு நீர் எடுக்கும் போது நீங்கள் குளிர்ந்த தண்ணியை எடுத்து நீங்கள் இவ்வாறு வலநாடியை சுத்தப்படுத்தலாம். வலநாடி சுத்தப்படுத்துவது உங்களது வலது கையை மடி மீது வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைக்கும் போது அந்த மேலதிகமான வெப்பம் ஆகாயத்தில் வெளிவிடப்படும். ஸோ உங்களுடைய உடலில் இருந்து அந்த வெப்பம் வெளியேறிவிடும். ஸோ இப்படி செய்யலாம். அல்லது நீங்கள் பனிக்கட்டியை எடுத்து உங்கள் ஈரல் உள்ள பகுதியில் கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் வைப்பதாலும் நீங்கள் அந்த வெப்பத்தை தணிக்கலாம். ஈரல் வந்து உங்களுடைய வலப்பக்கத்து மேல் வயிற்று பகுதியில் இருக்கிறது, வலது பக்கம் மேல் வயிற்று பகுதி. சோ இவ்வாறு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ஐஸ் கட்டி ஈரலுக்கு வைப்பது உங்கள் கவனத்தை, உங்கள் எண்ணங்களை குறைப்பதற்கு மிகவும் உதவும். ஏனென்றால் ஈரல் தான் உங்களுடைய எண்ணங்களுக்கு பொறுப்பானது. நாங்கள் பிறகு ஒரு வகுப்பில் இருதயம், மது மூளை, ஈரல், இந்த 3 உறுப்புகளும் மிகவும் முக்கியமான ஒன்று மது தியானத்தில். அதை பற்றி நாங்கள் பிறகு ஒரு வகுப்பில் விளக்கமாக சொல்லுவோம். நாங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நாங்கள் ஒரு 5 நிமிடம் இருங்கள், முடித்து விடுவோம். நீங்கள் கேட்கலாம். வீட்டில் தியானம் செய்யுங்கள். தியானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு நாங்கள் அன்று 7 சிறந்த உதவி குறிப்புகள் பார்த்தோம். நான் இதை எல்லாருக்கும் அனுப்பி வைத்திருக்கிறேன். விவரமான இதுல பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறது. ஆனா விவரமான ஆவணம் நான் எல்லோருக்கும் அனுப்பினேன். கிடைக்காதவர்கள்
எனக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய நம்பரையும் தாருங்கள். அடுத்தது மற்றது உப்பு நீர் சுத்திகரிப்பு. நாங்கள் காலை மாலை தியானம் செய்ய வேண்டும். 5 அல்லது 10 நிமிடம் எடுங்கள், உங்களுடைய எடுத்து உங்களை தியானம் செய்யுங்கள். மாலையில் முக்கியமாக நீங்கள் உப்பு நீரில் கால் வைப்பதை செய்யுங்கள். ஸோ இந்த உப்பு நீரில் எவ்வாறு கால் வைத்து செய்வது என்பதையும் நான் எல்லோருக்கும் இந்த ஆவணம் அனுப்பினேன். கிடைக்காதவர்கள் தயவு செய்து எனக்கு அறிய தாருங்கள். சில பேரை நான் தவறுதலாக தவற விட்டிருக்கலாம், அல்லது இன்று புதிதாக இணைந்தவர்கள் தேவை என்றால் எனக்கு எழுதுங்கள். ஸோ உப்பு நீர், ஒரு பேசின்ல தண்ணீர் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு, மற்றது ஒரு குவளையில நீங்கள் தண்ணீர் வைத்திருங்கள். ஸோ மாலை தியானத்தை நீங்கள் இதில் இருந்து கொண்டே செய்யலாம். மாலை தியானத்தை நீங்கள் பாதங்களில் உங்களோட உப்பு நீருக்குள் வைத்து கொண்டு உங்கள் தியானத்தை செய்யுங்கள். ஸோ தியானம் செய்யும் பொழுது நீங்கள் குண்டலினி எழுப்பி கவசம் விடுங்கள். அந்த கவசத்தின் முக்கியத்துவம் நாம் சொன்னோம் அன்று. பிறகு நீங்கள் தியானம் இருங்கள். உங்கள் இடது நாடி வலது நாடியை சுத்தப்படுத்துங்கள். இடநாடி பிரச்சனை இருப்பவர்கள் அந்த உப்பு நீரில் காலை வைத்து கொன்றே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இடது நாடி சக்கரத்துக்கும் மெழுகுதிரியால் நீங்கள் வெப்பம் ஒளி காட்டலாம். ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் நீங்கள் உப்பு தண்ணியில் இருக்கும் போதும். ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை நீங்கள் அறிந்து செய்ய வேணும். பிறகு 10 நிமிடத்துக்கு பிறகு அந்த நீங்கள் காலை அந்த தண்ணிக்குள்ளேயே கழுவி அந்த தண்ணியை கொட்டி விடுங்கள் கழிவறையில். என்றால் அது உங்களுடைய கழிவுகளை உறிந்தி எடுத்த தண்ணி. அதை கழிவறையில் கொட்டி விடுங்கள். அதை கொட்டி போட்டு பிறகு ஒரு சிறிது நேரம் தியானம் இருங்கள். இன்று நாங்கள் அந்த தியானத்தின் பின் 2 நிமிடம் இசையோடு இருந்தோம். 1 நிமிடம் அந்த அமைதியான அந்த ஆத்மாவின் அமைதியை உணர்வதற்காக இருந்தோம். அப்படி நீங்கள் இருக்க பழகுங்கள். அப்படி இருக்கும் நிலையை நீங்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் என்று அந்த அப்படி அந்த ஒரு ஆத்மாவின் அமைதியை உங்கள் தலை உச்சியில் அந்த உணரும் அந்த ஆத்மா பரமாத்மாவோடு இணையும் போது ஏற்படும் அந்த அமைதியை உணருங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த இறை அன்பு அருள், அந்த மென் அதிர்வுகள் உங்களுக்குள் பாய தொடங்கும். பிறகு உங்களில் இருந்தும் அது வெளிவர தொடங்கும். மற்றது உங்கள் கருத்துக்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் நாங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் வகுப்புகளை அதற்கேற்ற மாதிரி தந்து கொண்டிருக்கலாம். ஸோ நாங்கள் ஆவணங்கள் அல்லது வகுப்புகள் அனுப்பும் போது பெரும்பாலானவர் நீங்கள் எல்லோருமே நீங்கள் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறீர்கள். சில பேர் நன்றி, வணக்கம், ஒரு ஒரு படமோ சின்ன வணங்குவது போன்ற படமோ அப்படி அனுப்பும் பொழுது தம்ஸ் அப் அப்படி அனுப்பும் போது எங்களுக்கு தெரிகிறது இது உங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்கிறீர்கள் என்று. அமைதியாக இருக்கும் போது எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் உண்மையில் இதை எதிர்பார்க்கிறீர்களா அல்லது என்று. ஆனபடியால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தந்து கொண்டு வாருங்கள். ஏனென்றால் உங்களை நாங்கள் தொந்தரவு செய்யவும் விரும்பவில்லை. உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது, இமெயில் இந்த திரையில் இருக்கிறது. மற்றது ஃபேஸ்புக் குரூப்பிலும் நீங்கள் இணைந்து கொண்டால் நீங்கள் தேவையான விவரங்கள் அதன் மூலம் நிறைய உங்களுடைய வசதியான நேரத்துக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்பொழுது நாங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி உங்களுடைய இன்றைய அனுபவங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்.
ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் chat வழியாக எங்களுக்கு தாருங்கள். நன்றி அன்பர்களே. இன்றைய தியானத்தை எல்லோரும் அனுபவித்து செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நமது அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை ஜனவரி 8ஆம் தேதி மாலை 7 மணி இந்திய இலங்கை நேரப்படி தொடரும். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை. தற்போது நீங்கள் அன்மியூட் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் காமெண்ட் வழியாக கேள்விகளை கேட்கலாம். நன்றி. இந்த இமெயில் அட்ரஸ் இந்த சாரி இந்த உங்களை தொடர்பு கொள்ற இதை அனுப்பி விடுறீங்களோ? யார் நீங்க கேக்குறீங்க? கிருபாக தைக்கிறேன். சரி சரி. நான் என்னோட நம்பர் போட்டேன். நான் இமெயில் தான் போட இல்லை. இமெயில் ஒன் மட்டும் அனுப்பி விடலாம் சட்டுக்களால. ஆமாம் அனுப்பி விடுங்க இமெயில. சரி ஓகே. அன்னைக்கு உங்களோட நம்பர் எடுத்து நான் நம்பர் கனடா 208 no 519-203-8525. அது உங்களோட ஃபோன் நம்பரா வாட்ஸ்அப் நம்பரா? வாட்ஸ்அப் நம்பர். சரியா. சரி. அதுல ஒருக்கா போட்டு விட்டீங்கன்னா இதுல ஒருக்கா நான் மற்ற இந்தியன் படங்களும் இன்ஃபர்மேஷனையும் ஒருக்கா அனுப்பினீங்களா அது சந்தோஷமா இருக்கும். சரி அனுப்பலாம். உங்களோட நம்பர் இருக்கு என்னட்ட நான் செக் பண்ணினேன். ஓகே, thank you so much. எல்லாம் நல்லா இருந்தது. I like it. நான் பார்த்து கொண்டிருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை அனுப்புறேன். நன்றி பயந்து பண்றதுக்கு. மற்றவர்கள் நான் உதயகுமார் பேசுகிறேன். சொல்லுங்க சார். எனக்கு இன்றைக்கு என்ன வித்தியாசமா இருந்ததுன்னா, வலது கையில ஒரு தலைக்கு மேல பிடிக்க வலது கையில ஒரு குளிர்ந்த உணர்வு வந்தது. இவ்வளவு நேரம் ஒரு சூடான உணர்வு தான் தெரிஞ்சது. மற்ற இடது கையில ஒரு சம சீதோஷ்ணமான உணர்வு தெரிஞ்சது. நல்லது. இம்ப்ரூவ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு வருது. நன்றி. விஜயராணி அவர்கள், உங்களுக்கு விளக்கம் சரியாக இருந்திருந்தால் நீங்கள் கேட்டிருந்ததற்கு காமெண்ட் வழியாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சொல்லுங்கள். நமசிவாயம் ஜுவராஜ் அவர்கள், அப்துல் ஹமீத் சார், நிஷாந்தவேல் சாட் வழியாக சொல்லி இருக்கிறார் தேங்க்ஸ் அப்படி நன்றி என்று. மேலும் ஸ்ரீதர் அவர்கள் தேங்க்யூ வெரி மச் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்துல் ஹமீத் அவர்களும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் டுடேஸ் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லோருக்கும் நன்றி தொடர்ந்து இணைவதற்கு. உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை தயவு செய்து சொல்லுங்கள். வணக்கம் எல்லாருக்கும். நான் அப்துல். ஹலோ சொல்லுங்க அப்துல் ஹமீத், சொல்லுங்க சார். வணக்கம் எல்லோருக்கும். நான் தியானத்தில் இருக்கும் போது என்னுடைய இடது கை விரல், அதாவது இடது கை ஆள்காட்டி விரல்ல ஒரு அதிர்வு வந்து ஏற்பட்டுச்சு. அது சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்களை சொல்ல முடியுமா இருந்தா எனக்கு. இடது கை ஆட்காட்டி விரல் ரமணி அல்லது யாராவது? லலிதா தீதி, உங்களுக்கு அது அந்த இடம் எப்படி இருந்தது? கூலா இருந்ததா, இந்த சூடா இருந்ததா, இல்ல குத்தல் மாதிரி இருந்ததா, எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அதிர்வுனா அது நல்லா இருக்கு. அந்த அவங்களோட அதாவது
ஆள்காட்டி விரல் இல்லையா? இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஓகே, இண்டெக்ஸ் ஃபிங்கர். அது வந்து லெஃப்ட் விசுத்தி. இந்த விசுத்தி சக்கரம், அதாவது இந்த இடம் நம்மளோட இடது பாகத்து கழுத்து பாகம், அந்த விரலோட கனெக்ஷன் அது. அப்போ அது உங்களுக்கு நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த சக்கரா அந்த அதிர்வுகளை நீங்கள் உணர்றது நல்லது. அது உங்களுடைய சக்கரம் நல்ல நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஓகே, அது எப்போ கெட்டு போகும்னா, நம்ம வந்து குற்ற உணர்வோட இருந்தாதான் அது வந்து, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்றோம் தெரியாம பண்ணா கூட நம்ம குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. தெரியாம பண்ணிடுறோம் இல்லையா, நம்மளே மன்னிக்கணும் நம்ம. அப்ப அது கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு குத்தல் மாதிரி, இல்லைன்னா சூடா வரும். இது ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. அதிர்வு வந்ததுன்னா அது நல்லா இருக்கு உங்க சக்கரான்னு, உங்க விசுத்தி சக்கரா அதுக்கு பேரு. அந்த விசுதி சக்கரா ஐந்தாவது சக்கரம் நமது தொண்டை பகுதியில் இருப்பது. அதுல நீங்க சூடு, அதாவது அந்த ஆட்காட்டி விரல்ல சூடா உணர்ந்தீர்கள் என்றால் தான் அந்த குற்ற உணர்வு இருக்கின்ற அர்த்தம். சூடு இல்லை என்று சொன்னால் நல்லது. நம்ம எப்பவுமே தெரியாம தப்புகள்லாம் பண்ணுவோம், ஆனா கில்ட்டி ஆகக்கூடாது, அதாவது குற்ற உணர்வு வச்சுக்கூடாது. நம்ம தெரியாம பண்ணிட்டோம்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும், அவ்வளவுதான். பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது அப்துல் ஹமீத் அவர்களே. உண்மையிலே எனக்கு இந்த தியான பயிற்சியில ஈடுபட்டதுக்கு பிரேக் ஆச்சு. இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, அந்த நெட்வொர்க்ல ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருக்கிறபடியால, சந்தர்ப்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறபடியால ஒழுங்கால பார்த்துக்கொள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறேன். அதனால அவருக்கு அந்த வீடியோஸ்களை கண்டினியூவா அனுப்புறது எனக்கு யோசனமா இருக்குது. சரி சரி, நாங்கள் தொடர்ந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங் அனுப்பி கொண்டே இருப்போம். நீங்க வசதியான நேரத்துல பார்த்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்ல சரோஜினி நடேசன் என்றவர் எழுதியிருக்கிற 4ஆம் தேதி வீடியோவை தயவு செய்து அனுப்பி வைப்பீர்களா? சரோஜினி நடேசன், எவ்வாறு நாங்கள் அனுப்பி வைப்பது? உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இமெயில் தாருங்கள். இந்த சட் மூலமாக தருவீர்களா? மற்றது இன்பநாதன் விஜயராணி அவர்தான் அந்த தியானத்தில் சோர்வாக நித்திரை தூக்கம் வருகிறது என்று. நன்றி சார். நான் நினைக்கிறேன் உடல் நல குறைவுக்கும் அப்படி வரலாமோ என்று. அப்படி இருக்கலாம். ஆனபடியால் குண்டலினி தாயே உங்களுக்கு நித்திரையையும் தந்து உங்களுக்கு உங்களை நித்திரையின் தந்து உங்களை பராமரிப்பவரும் குண்டலினி தாய் தான். ஆனபடியால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நித்திரையை போதுமான அளவு கொள்ளுங்கள். ஸோ தியானம் செய்ய முன்பு நன்றாக நித்திரை கொன்று விட்டு நீங்கள் நல்ல களைப்பில்லாமல் இருக்கும் போது தியானம் செய்யுங்கள். மேலும் நமசிவாயம் ஜுவராஜ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நன்றி, இன்றைய வகுப்பு நன்றாக இருந்தது. மேலும் ராமு சார் அவர்கள் சேலத்தில் இருந்து சொல்லியிருக்கிறார், தேங்க்யூ என்று. நன்றி எல்லோருக்கும். மதனா தீதிக்கு வந்து அப்துல்க்கு ஏதோ மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்துல் சார் லைன்ல இருங்கோ. மதனா, யூ கேன் டெல் தம். உங்களுக்கு ஏதோ சொல்லணும் இல்லையா ரூ பத்தி? மதனா அது வந்து இல்ல ஒண்ணும் இல்ல, அது இந்த குண்டலினி தியானம் அவர் நமாஸ் பண்றாங்கல்ல, அந்த நமாஸ் பண்றது அந்த குண்டலினி தியானம் வருது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இதும்போது அது என்னது லலிதா, இது கயாமத் டைம் மே ஹமாரா ஹாத் போலேகா, அதாவது நம்மளோட குண்டலினி சஹஸ்ராரத்துக்கு வரும்பொழுது நம்மளுடைய கைகள் பேசும், நம்ம கை பேசும்னு குரான்ல கொடுத்திருக்கு. உங்களுக்கு அப்துல்க்கு தெரியுமா அது? ஆமா, அவங்க குரான்ல சொல்லி இருக்கல, அந்த கியாமா டைம் உங்கள் கைகள் பேசும் என்று. கைகள் உடல் உறுப்புகள் பேசும் என்று சொல்லப்படும். பேசும், அது இதுதான் உடல் உறுப்புகளும். ஏன்னா
எங்கள் உடல் சக்கரஸ். முழுவதுமே சக்கரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லுவோம். எங்களுடைய 7 சக்கரங்கள் முழந்தண்டில் இருக்கிறது, கை முழு கையிலும் இருக்கிறது, பாகங்கள் கால் துடையிலிருந்து கால் பாதம் வரை இருக்கிறது, கை விரல்களில் இருக்கிறது, கால் விரல்களில் இருக்கிறது, தலையில் இருக்கிறது 7 சக்கரங்களும். சோ நீங்கள் அந்த சக்கரங்களை எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் உணரலாம். சோ அதுதான் சொல்லப்பட்டது குர்ஆனில் முகம்மது நபி அவர்களால் சொல்லப்பட்டது. டைம் ஆஃப் கியாமா யுவர் ஹேண்ட்ஸ் வில் ஸ்பீக் என்றால் இதுதான். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த விசுதி சக்கரம், இடது விசுதி சக்கரம் உங்கள் கைகளில் தெரிந்தது. அதை நீங்கள் தொடர்படுத்தலாம், அதனுடைய பண்புகளை நீங்கள் பார்க்கலாம். பிறகு உங்களை நீங்கள் உள்ளாய்வு செய்யலாம், இந்த பண்புகள் என்னுள் இருக்கிறதா என்று நீங்கள் உங்களுடைய பண்புகளை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். இதுவே இப்போ இவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு நமாஸ் படிக்கும்போது இது ஏன் தெரியலன்னா உங்களோட கனெக்ஷன் ஆகல. இப்போ உங்களோட மாதாஜி நிர்மலா தேவி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்க குண்டலினி சக்தியே வெளியில உள்ள பரமாத்மா சக்தி அல்லா வாட் எவர் வி சே நம்ம இதுபடி. சோ உங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஆனதுனால உங்களுக்கு அது தெரிய தொடங்குறது. இப்ப நீங்க தியானம் பண்ண எல்லா விரல்லையும் சக்கரா சுத்துறது, அதிர்வுகள்லாம் தெரிய தொடங்குது. ரமணி மேடம் சொன்னாங்க. மற்றது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப இந்த தியானத்துல ஈடுபட்டதுக்கு பிறகு இந்த உண்மையில இந்த பிரேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவனத்தோட செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கு. இந்த ஒரு அதுதான் குட் இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் யுவர் குண்டலினி இஸ் வெரி ஹாப்பி. நம்ம இவ்வளவு நாளா நீங்க வந்து ஏதோ மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரேயர்லாம். இப்போ வந்து உங்க குண்டலினி எழும்பினதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை உணர்ந்து பண்றீங்க. ஆமா, உணர்ந்து பண்றேன். எல்லா சமயத்து அன்பர்களுக்கும் நீங்கள் எந்த சமயத்திலிருந்து வந்தீர்களோ, நீங்கள் இந்த தியானத்துக்கு பிறகு உங்களுடைய சமயம், உங்களுடைய அவதாரங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அவர்கள் எல்லோரும் மனித சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக அவதாரம் எடுத்து வந்து எமக்கு அருளி இருக்கிறார்கள். நாங்கள் தான் அதை புரிந்து கொள்ளும் அந்த அறிவு இல்லாமல் இருந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த குண்டலினி சக்தி மூலம் எமது 7வது சக்கரம் திறக்கும் படும்போது அந்த அறிவு, அந்த ஞானம் எங்களுக்கு வருகிறது. நம்முடைய அவதாரங்களை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வோம். அதே மாதிரி இந்த பைபிள்ல வந்து இது கொடுத்துருக்கு, கூல் பிரீஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்னு கொடுத்துருக்கு பைபிள்ல. சோ எல்லாருக்குமே எல்லா மதத்தையும் சேர்ந்ததுதான் இது. இதுக்கு ஒரு மேலதிக விளக்கம் தருகிறேன். நாங்கள் அந்த பரமாத்மா அல்லது எங்கு வியாபித்திருக்கும் இறை சக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா தியானத்தின் போது. அந்த எங்கும் இருந்து இருக்கும் இறை சக்தி தான் ஒவ்வொரு சமயத்திலும் நாங்கள் ஒவ்வொரு பெயரால் இருக்கிறோம். இஸ்லாம் அல்லா அப்படின்னு இஸ்லாம் என்றால் சரண்டர். இஸ்லாமில் அல்லா என்பது அந்த எல்லாம் வல்ல எங்கும் வியாபித்திருக்கும் இறை சக்தி. அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் லோர்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்வார்கள் அவர்கள். இந்து சமயத்தில் சிவம் சக்தி. அப்படி எந்த புத்த சமயத்தில் புத்தர் எந்த சக்தியாக எந்த சமயமாக இருந்தாலும் அந்த எங்கும் வியாபித்திருக்கும் இறை சக்தி ஒன்றுதான். அது நமது பழக்க வழக்கங்களுக்கோ நமது சமயங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறோம், சொல்கிறோம். அந்த எல்லாம் வல்ல இறை சக்தியை இந்த நமது ஆத்மாவும் குண்டலினி சக்தியும் இணைவதுதான் இந்த தியானம். இதற்கு மதம், ஜாதி, இனம், நாடு எந்த வேறுபாடுமே கிடையாது. நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மேற்குலகு அமெரிக்காவிலோ கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்களோ, மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கில் இருக்கும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது கிழக்கு ஆசியாவில் இருக்கும் புத்த மதத்தை சார்ந்தவர்களோ எல்லோருமே இந்த தியானம் செய்கிறார்கள், தியானத்தால் பயனடைகிறார்கள். அதை சொல்லிக்கொள்ள விரும்பினேன். இதுல மெயின் வந்து நம்ம அனுபவிக்கணும் அந்த என்னெல்லாம் நமக்கு அதாவது கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கு இல்லையா. நீங்க எப்படி சுவாசிக்கிறீங்களோ அப்படிதான் நாங்களும் சுவாசிக்கிறோம், நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அது நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த அந்த ஃபீலிங் வரணும். படிச்சுட்டு படிச்ச முட்டாளா இருக்கா சில பேர்கள்லாம், தன்னோட மதத்தையே பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப ஓப்பனா எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. அது அந்தந்த சமயத்துல அவதாரம் வந்து சக்கரத்தை ஓபன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லா காஸ்ட்காரங்களும் சைஜோகால இருக்காங்க. நாங்க பார்த்துருக்கோம். ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்க லைஃப் நல்லா இருக்கு,
அவங்க இந்த மெடிடேஷன் பவர் நல்லா இருக்கு. ஸோ இது நம்ம வந்து சயின்டிஸ்ட் மாதிரி ஓப்பனா வச்சுக்கணும் நம்ம ஹார்ட்டை. எல்லாருக்கும் அன்பு காட்டணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் ஏனென்றால் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து விட்டால் அது மிகவும் 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 ஆனந்தம் தரக்கூடியது. மேலும் சரோஜனி நடேசன் அவர்கள் அவரது இலக்கம் தந்திருக்கிறார்கள். அவருக்கு அந்த வீடியோ லிங்கை நாங்கள் அனுப்பி விடுகிறோம். நன்றி சரோஜனி. மேலும் ஒரு சிறிய குறிப்பு, இந்த விசுதி சக்கரம், நமது 5வது சக்கரம் அவர் இடதுகை ஆள்காட்டி விரலில் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்னார் நான் உணரக்கூடியதாக இருந்தது என்று. இந்த விசுதி சக்கரம் வந்து நாம் அந்த நீங்கள் அந்த தொழுகை செய்கிறீர்கள் இல்லையா, இந்த தொழுகை செய்யும் போது இந்த விசுதி சக்கரமானது முற்றிலுமாக ஒளியூட்டப்பட்டு திறந்து விடுகிறது. அதனால்தான் நீங்கள் அந்த உங்களுடைய ஆட்காட்டி விரலில் நீங்கள் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தீர்கள். ஒரு நாங்களும் அந்த 5வது விசுதி சக்கரம் செய்யும் சுத்தம் படுத்த வேண்டும் என்றால் எமது ஆள்காட்டி விரலை காதுக்குள் வைத்து நாங்கள் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுவோம். இறைவனே உயர்ந்தவர், அல்லாஹூ அக்பர் என்று 16 தடவை நாம் சொல்வோம். ஏனென்றால் இந்த தொண்டையில் உள்ள சக்கரம் 16 இதழ்களை கொன்றது. அவ்வாறு சொல்லும் போது குண்டலினி அதற்கு இதன்றி மகிழ்ந்து எமது தொண்டை சக்கரத்துக்கு வருகிறது. நாங்கள் அது செய்வோம் என்றால் இந்த சக்கரங்களை சுத்திகரிப்ப முறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே போல் நமது 6வது சக்கரம் ஆஞ்ஞா சக்கரம், ஜேசுபிரான் அவதரித்து நமக்கு மன்னிக்கும் சுபாவத்தை நமக்கு தந்தவர். அதில் நீங்கள் கையை வைத்து லோர்ட்ஸ் பிரேயர் சொன்னால் உங்களது 6வது சக்கரம் திறக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது என்றால் எல்லோரும் ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்கள், எல்லோரும் மனித குலத்தை மேம்படுத்த வந்தவர்கள். நாம் தான் அதை எமது அறியாமையால் அறியவில்லை இதுவரை. அதே போல் எமது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசர் குழந்தை தன்மை, கள்ளங்கபடமற்ற தன்மையை எமக்கு தருபவர். அவ்வாறு ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஆட்சி புரிகின்றன. நாங்கள் அவையெல்லாம் வரும் வகுப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் தியானம் தான் முக்கியம், தியானத்தில் நாங்கள் இருப்போம். அன்னை சொல்கிறார், நீங்கள் குழந்தை, இன்றைக்கு சொன்னார் எளிமையாக இருங்கள், குழந்தை போல் இருங்கள். அதுதான் சாயோகா தியானம். மற்றது அவர் சொல்கிறார், தான் எல்லாத்தையும் சமைத்து உணவு தயாராக இருக்கிறது, உங்களுக்கு பசி என்றால் சாப்பிட்டு விடுங்கள், ஒன்றையும் நினைக்க வேண்டாம். சோ நாங்கள் இந்த அறிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். மேலும் நாங்கள் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் ஃபேஸ்புக் காணொலியை நிறுத்தி விடுவோம். எனவே ஃபேஸ்புக் அன்பர்களே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு சிறிது நேரம் இன்னும் இருக்கிறது, அறியத்தாருங்கள். அப்துல்லா அவருக்கு ஒன் மோர் அட்வைஸ். நீங்க நாளைக்கோ எப்போ நமாஸ் படிக்கிறீங்களோ அப்போ தியானம் பண்ணிட்டு படிங்க. அப்போ உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும். இந்த குண்டலினி எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க குண்டலினி வரும்போது. புரிஞ்சது இல்ல? உங்க நமாஸ் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லியிருக்காங்க அன்னை. ஆடியோவே சரியில்லை, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே மேடம், thank you very much for the information. Yeah. மிக்க சந்தோஷம் நீங்க இலங்கையில இருந்து இணைந்ததுக்கு. மிக்க சந்தோஷம். ஓகே மேடம், thank you very much. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி அவங்களே என்ஜாய் பண்ணட்டும். கண்டிப்பா. ஓகே. நமது அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை ஜனவரி 8ஆம் தேதி மாலை 7 மணிக்கு. வேற யாருக்கெல்லாம் வேணும் கொஸ்டின் இருக்கா? ராமு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவர் போயிட்டார், ராமு போயிட்டார்.
போயிட்டாரா? ஓகே, சாப்பிட போயிருக்காரு. பவானந்தி அவருக்கு ஆடியோ கனெக்ட் ஆகல. கேள்வி அதே மாதிரி சுமிக்கும் இல்ல. சுமி எல்லாருக்கும் அனுப்பி கொடுத்துருங்க வீடியோ. சுமித்ரா உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கா? சுமித்ரா அவங்கள்ட்ட ஆடியோ இல்ல. ஜெயகிருஷ்ணன் ஏதாவது சொல்லணுமா? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தது படங்கள். நான் நினைக்கிறேன் நெட் கனெக்ஷன்ல பிரச்சனை வந்துட்டு. உங்க இன்டர்நெட் ஏதாவது இருக்கலாம். நாங்க வீடியோ வந்து ரெக்கார்டிங் இருக்கு, நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். வீடியோ ரெக்கார்டிங் லிங்க் அனுப்புறோம், பாருங்க. ஓகே, நன்றி. ஃபேஸ்புக் ஓகே இருக்கிறதா? ஃபேஸ்புக்ல இணைஞ்சா ஃபேஸ்புக் நான் இதண்டேனா நாளைக்கு எப்படி என்ன ஃபேஸ்புக்ல வரேன். இல்ல நீங்க ஜூம்ல வாங்க. ஜூம் தான் பெட்டர். ஜூம் பெட்டர். ஆனா அந்த ஃபேஸ்புக்கே ட்ரை பண்ணி பாருங்க எது பெட்டரா இருக்குன்னு. அல்லது நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங் பார்த்து யாருக்கெல்லாம் சரியா வரலையோ இன்னொரு வாட்டி ரெக்கார்டிங் பார்த்து வீட்டுல இப்போ நாளைக்கு காலையில எழுந்து பண்ணுங்க தியானம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே காலையிலயும் ராத்திரியும் 10 நிமிஷம் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம கனெக்டடா இருப்போம் நம்ம குண்டலினி கூட. அப்பதான் நமக்கு சமநிலை கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க தொடங்கி, நம்ம புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனா ஷுவரா கிடைக்கும். ஆனா எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய பேரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம். இதோட பெனிஃபிட் எடுக்கட்டும், இதோட பயன்கள் கிடைக்கும். இங்க பண்ணதான் தெரியும் அது. நன்றி. ஃபேஸ்புக் அன்பர்களே, நாங்கள் இப்பொழுது நிறுத்த போகிறோம் காணொலி. நமது அடுத்த வகுப்பு வெள்ளி ஜனவரி 8ஆம் தேதி 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃபேஸ்புக் அன்பர்களே. ஜெயகிருஷ்ணன் ஏதாவது சொல்லணுமா? உதயகுமார் ஏதாவது